இன்று நம்முடைய இணைந்திருப்பது தமிழகத்தில் உள்ள முன்னணி அரசியல் திறனாய்வாளர்களில் ஒருவரான திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2-3 முக்கியமான கேள்விகள் சார் உங்களிடம் கேட்க வேண்டியது இருக்கு. இந்த பாகல்காம் தாக்குதல், காஷ்மீர் பாகல்காம் தாக்குதல் எந்த அளவுக்கு தமிழகத்தை சேர்ந்த பிரிவினைவாதிகளுக்கு தேசியத்தை நோக்கி கொண்டு செல்லும்? சாரி சார், புல்வாமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தமிழ்நாட்டில் இம்பாக்ட் ஏற்படுத்தல. 60% பாஜக அணி பாதி அளவு 30% வாக்கு தான் எடுத்தது. சோ தமிழ்நாட்டில் பிஜேபிக்காக இருக்கிறவங்க இதுல தெளிவா இருப்பாங்க. மற்றவங்க வேறு பல அம்சங்களுக்குள்ளதான் அதை பிஜேபி கொண்டு வர முடியும். அதெல்லாம் அண்ணாமலை பெரிய அசெட்டா இருந்தாரு. லீடர்ஷிப்பை ப்ரொஜெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கணும். அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலைய மாத்தினது பாஜகவுக்கு ஒரு செட்பேக் தாங்கிறது என்னோட பணிவான கருத்து. மாற்றக்கூடாதுன்னு கடைசி வரை நான் போராடினேன். ஏன்னா அங்க லீடர்ஷிப்பு, ஹீரோஷிப்பை இது பண்ணக்கூடிய பூமி. ஸோ அந்த இடத்துக்குள்ள புல்வாமா இஷ்யூ இங்க ஒன்றும் எஃபெக்ட் ஆகல. இந்த இஷ்யூ எஃபெக்ட் ஆனா மகிழ்ச்சி. இந்த திமுக பிரிவினைவாத போக்கு, திமுக தொடர்ந்து இந்த பிரிவினைவாத போக்கு கையாண்டு இருக்கு. இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு தமிழக மக்கள் மனசுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி திமுகவை அதை பின்னெடுக்க வைத்திருப்பார்களா? தமிழக மக்கள் பின்னெடுக்க வைப்பார்கள் அதை? அதுல திமுகவும் சப்போர்ட் தானங்க பண்றாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டுக்கு. என்ன நீங்க பாக்குறீங்க? அதை எதுக்குறது தமிழ்நாட்டுல சீமான் மட்டும்தான் எதுக்குறாரு. சிந்து நதி நீரை அங்க தடுத்தது தப்பு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, தென் என்டி அரசின் ஃபெயிலியரு, தோல்விங்கிறாரு. அவர் ஏன் சொல்றாருன்னா, எடப்பாடி பாஜகவுக்கும் மோடிக்கும் எதிராட்டு ஒரு 20% ஓட்டு வச்சிருக்கிறாரு. அந்த திராவிட இயக்க ஓட்டு, மாநில உரிமை ஓட்டு பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாதுன்னு நினைக்கிறாரு. சோ அந்த ஓட்டு தனக்கு வரும்னு அவர் இந்த கணக்கை போடுறாரு. ஸ்டாலின் பெரிய தேசபக்தராட்டு அண்ணா சீனா வார்ல நின்ன மாதிரி, கலைஞர் இந்திரா காந்தியோட நின்ன மாதிரி ஆதரவா தானங்க சார் இருக்காரு. நம்ம கற்பனையா நம்ம எவிடன்ஸ் இல்லாம பிரிவினைவாதம் அது எல்லாம் பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அவரு கலைஞர் இந்துக்களின் விரோதி, ஸ்டாலின் அது கூட இல்லையே, பொன்முடியை டிராப் பண்ணிட்டாரு. இந்த திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுவதும், அது ஒரு ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி பெயிலா அமைச்சர் பதவியா என்கிற ஒரு சூழ்நிலை என்பது அமைச்சர். அதுல சீமானுக்கு கருத்தை நான் மறுக்கிறேன். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்ல. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன குட்டையில் ஊறிய மட்டைகளை நாரா உரிப்புங்கிற அந்த சீமானுக்கு லீடர்ஷிப்பையும் அந்த ஆளுமையை நான் பாராட்டுறேன். சீமான் சார் இந்த தாக்குதல், பாகிஸ்தான் தாக்குதல், அதை எதிர்க்கிறேன். அதை நான் ஏற்றுக்கல. சீமான் கருத்தை நான் அதை ஏற்றுக்கல. அவர் அந்த கருத்தை ஸ்ட்ராங்கா சொல்றது மூலமா தனக்கு அதிமுக பாஜக எதிர்ப்பு அதிமுக வாக்குகள் தனக்கு கிடைக்கும்னு அவர் சொல்றார். அவ்வளவுதான். அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அந்த மாதிரி வாக்குகள் இவர் பக்கம் 26 தேர்தல் முடிவு தான் அதை பதில் சொல்லும். ஏன்னா எடப்பாடி விக்கிரவாண்டில ஈரோடு கிழக்குல நிற்காத ஒரு கொலைத்தனமான ஒரு தலைவர், களத்தை விட்டு அவமானத்துக்கு பயந்து ஓடிட்டாரு. சீமான் சுத்த பேரா களத்துக்குள்ள நிற்கிறாருங்கிறது தெரியுது. இது பொங்கலூர் மணிகண்டன், சேலம் மணிகண்டன் போன்றவங்களுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள தெரியும். பட் எடப்பாடிக்கு ஆதரவா பேசுறதுக்காக அதை மறைச்சு பேசுறாங்க. கொலைத்தனமான செயல், களத்தை விட்டு ஓடணுங்கிறது எடப்பாடிக்கு ஆட்களுக்கே தெரியும். சீமானுக்கு இதுதான் பிளஸ். கமலஹாசனின் தினகரனையும் சீமான் பலையனப்படுத்தின மாதிரி எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்ல பலையனப்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு. 26 தேர்தல் ரிசல்ட் தான் அதை சொல்லணும். திருமாவளவன் அதே கருத்தை முன்வைக்கிறார். அதாவது அது 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 சரியா வராது. அந்த கருத்தை நான் ஏற்றுக்கலங்கிறத நான் சொல்லிட்டேன். அந்த கருத்தை ஏன் சொல்றாங்க காரணத்தை தான் நான் சொன்னேன். திருமாவளவன் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கன்சல்டேஷனுக்காக தான் அதை சொல்றாரு. இப்போ திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் பெரிய பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொன்முடி, அடுத்து செந்தில் பாலாஜி, அப்புறம் ஈவன் துரைமுருகன், பெரியசாமி, இவங்கெல்லாம் அந்த ஊழல் வழக்கில் அவங்கள அக்யூட் பண்ணது தவறு அப்படின்னு நீதிமன்றம் தொடர்ந்து போன வாரத்தில் மட்டும் 4 பேருக்கு சொல்லியிருக்கு. இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இல்ல அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது? 24க்கு முன்னாடி இப்படிப்பட்ட பொசிஷன் இருந்தது பாதிப்பை ஏற்படுத்திச்சான்னு கேட்டேன். இதெல்லாம் தமிழ்நாட்டுல வழக்கம் தானே சார்? செந்தில் பாலாஜி இதெல்லாம் தமிழ்நாட்டுல வழக்கமான ஒன்றா தானே போயிட்டு இருக்குது.
கரப்ஷனை பண்ண ஜெயலலிதாவை தானே, ஊழல் மகாராணி ஜெயலலிதாவை தானே 41% வாக்கு மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. இந்த நாடு தானே சார். என்ன சார் சும்மா விவரம் எல்லாம் விஷயம் மறைச்சு பேச என்ன சார் இருக்கு? ஜெயலலிதா கரப்ஷன் ஊழல் மகாராணி. அதான் சீமான் கேட்காரு, வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கு என்ன பேருன்னு ஜெயலலிதாவை கொள்ளக்காரிங்கிறாரு. இதுக்கு ஒரு டிராக்ஷனும் ஒரு ஆதரவும் இருக்கு சார். சும்மா திமுகவே அடிச்சிட்டு இருக்கிறதுல எனக்கு ஒண்ணு உடன்பாடு இல்லை, அடிங்க, அது நான் வறுக்கல. எடப்பாடி அதை விட மோசமானது. ரெண்டும் வேண்டாம், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த இதை சீமான் சொல்றதை நான் முன்மொழிகிறேன் சார். இப்போ சீமான் வந்து அதிமுக அணிக்கு வர வேண்டும் சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாங்க, அது வாய்ப்பு இருக்காது சார்? சீமான எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொன்னா ஒரு வேளையில சிந்திக்கலாம், யோசிக்கலாம். அவரு எடப்பாடி சீமாக்கு கட்சி ஆரம்பிக்கல, அவரு சீமானுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கோ இல்ல அதிமுக கூட்டணிக்கோ வர வாய்ப்பு இல்லைங்கிறீங்க? ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை நார் நாரா குறிப்பாங்கிறாரு. கொடநாடு கொலை பற்றி பேசுறாரு. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைங்கிறாரு. கொடநாடு கொலை பற்றி பேசுற யாரும் எடப்பாடி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்க சார். ஓகே, இந்த செந்தில் பாலாஜி விஜய் வரலாம். விஜய் யாரு கூட வரலான்றீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி கூட வரலாம், எடப்பாடி கூட வரலாம். ஏன்னா அவர் கொடநாடு கொலை பற்றி பேசல, இலவசங்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு. எடப்பாடி அதிமுக ஊழலை பற்றி பேசல, தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி பேசல, பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசல. சோ அவரு வரலாம். அப்படி ஒரு பட்சத்துல இது ஒரு பலமாய்ந்த கூட்டணியா மாறக்கு வாய்ப்பு இருக்கா? விஜய்க்கு என்ன சார் ஓட்டு நிரூபிச்சிருக்கிறாரு? பல நிரூபிக்காதவர் எப்படி ஓட்டை இது பண்ண முடியும்? பைத்தியக்கார மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கான் ஊடகத்துல. அச்சச்சோ ராஜா அம்மனமா போறாருன்னு நான் தான் சொல்றேன். பல நிரூபிக்காதவன் தன் கையில வராத ஓட்டை ஒருத்தன் எப்படி டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும்? விஜய் சிஎம்னா கேண்டிடேட் போடுவான், இன்னொருத்தன விஜய் சிஎம்மா சொன்னா கேண்டிடேட் எப்படி சார் ஓட்டு விடும்? அஜித் சிங் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா, அஜித்குமார் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா ஓட்டு வந்துருமா? சிவகார்த்திக் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா ஓட்டு வந்துருமா? கமலஹாசன் மாதிரி விஜயகாந்த் மாதிரி ப்ரூவ் பண்ணாதான் சார் ஓட்டு. இது மண்டுகளுக்கு அட்டுகளுக்கு புரியல சார். என்ன சார் சொல்ல இத? இதே திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் காலகட்டத்துல கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆட்சியில் இல்லாதப்போ ஒரு பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருப்பாரு. அதாவது பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் பிரம்மாண்ட கூட்டம் வருது, ஆனா ஓட்டு வந்து எனக்கு வர்றது இல்லை, அதிமுக போகுதுன்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி இதையும் பார்க்கலாம். இல்ல அவரு எம்ஜிஆர் 30.3% வாக்கெடுக்கும் போது 24.8% வாக்கெடுத்தாரு. எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்குள்ள வித்தியாசமே 5.5% வாக்கு தான். கலைஞர் தன்னம்பிக்கை இல்லாம தாழ்வு மனப்பான்மையில பேசியிருப்பாரு. அந்த தன்னம்பிக்கையுமே தாழ்வு மனப்பான்மையும் வந்து ஸ்டாலின் கிடையாது. கலைஞரோட ஸ்டாலின் உயர்வான தலைவர், தெளிவான தலைவர். 1977 15% ஓட்டும் 15 சீட்டு தான் கிடைக்கும்னு கருணாநிதி பேசினாரு. ஆனா அவருக்கு கிடைச்சது வந்து 24.8% வாக்கும் 48 சீட்டும் கிடைச்சது. அவர் எப்பவுமே தன்னம்பிக்கை எல்லாம் பேசக்கூடிய ஒரு தலைவர். ஆனா அவருக்கும் எம்ஜிஆருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சென்னையில 14 சீட்டுக்கு 13 சீட்டு கலைஞர் தான் வெற்றி பெற்றாரு. தஞ்சாவூர்ல அவருக்கு தான் அதிக சீட்டு. தென் மாவட்டத்திலையும் மேற்கு மாவட்டத்திலும் உள்ள அபரீத ஆதரவுல தான் எம்ஜிஆர் வந்து 5% வாக்கு வித்தியாசத்துக்கு மேல வந்தார். இப்போ போன வாரத்துல விஜய் அவர்கள் கோவை வந்திருந்த போது அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் பாக்குறதுக்கு வந்திருந்தப்போ ஒரு மீட்டிங்ல பேசுறப்போ ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கார். அந்த கூட்ட மேடையிலே சொல்லியிருப்பார், அடுத்த சிஎம் நாங்க தான், இது வந்து இப்ப ஆரம்பம் தான் சொல்லியிருக்காரு. அது வந்து அது ரொம்ப ஓவரான ஒரு ப்ரொஜெக்ஷனா இல்ல ஒரு கரெக்டான ப்ரொஜெக்ஷன்? ஆதவ அர்ஜுனா முதல்ல விஜய்கிட்ட இருப்பாரா, இன்னொருத்தர போய் சிஎம்மா சொல்லுவாரா? நீ கட்சி மாறக்கூடிய ஆதவ அர்ஜுனா வந்து என்னால உறுதி பண்ண முடியல. இன்னொன்னு 214 விஜய் போட்டு கூட வரான்னு என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. கமலஹாசன் மாதிரி 39 போட முடியாதவரு, கமலஹாசனுக்கு கெப்பாசிட்டி, கமலஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாத விஜய் வந்து 39 போட முடியாத விஜய் வந்து எப்படி 214 போறாரு? கூரையாரி கோழி பிடிக்க முடியாதவன் வானையாரி எப்படி வைகுண்டம் போக போறான்? முச பிடிக்கிற நாய்க்கு மூஞ்ச பார்த்தா தெரியாது. 214 போட்டுக்கிட்டு வரா அவரு? முதல்ல கேண்டிடேட் இருக்கா? அது போட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் என்ன வேணாலும் கிளைம் பண்ணிட்டு. இப்போ செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் சார், அமைச்சர் பதவியா பெயிலா அப்படின்னு ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் அமைச்சர் பதவியை துறந்துட்டார். சோ அமைச்சர் பதவியை துறந்துட்டு பெயில தியாகம் பண்றதுக்கு காரணம் என்ன? உச்ச நீதிமன்றம் சொல்லுது, அதை கேட்கிறாரு. ஜெயலலிதா கரப்ட் லேடி, கிரிமினல் கேஸ் அக்யூஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இந்த நாட்டுல இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா சார்? ஞாபகம் இருக்கு. ஊழல் மகாராணி ஜெயலலிதாவுக்கு ஒரு நியாயம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம்னு இருக்குது.
சோ இதை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு மேட்ரே கிடையாது அப்படிங்கிறீங்க. மேட்ரே கிடையாதுங்கிறது தான் சார் என் கருத்து. ஊழல் மகாராணி ஜெயலலிதாவோட மேல என்ன இருக்குது? அதே மாதிரி இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தம்பி அசோக் குமார் கிட்டத்தட்ட 2 வருடம் தலைமறைவா இருந்தார். 2 வருடம் தலைமறைவா இருந்துட்டு போன 15 நாளைக்கு முன்னாடி ஒரு வக்கீல் மூலியமாக சென்னை ஹைகோர்ட்ல ஆஜராகிறார். அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் வெறும் 2 லட்சம் டெபாசிட் பண்ணிட்டு பெயில் கொடுக்குறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து கரெக்டான ஒரு அணுகுமுறையா? நீதிமன்றத்தின் நடவடிக்கை, நீதிமன்றம் அதை செய்திருக்குது. இதுல சொல்லதுக்கு என்ன சார் இருக்கு? நான் எந்த தப்புமே செய்யல. முன்னாள் சட்ட அமைச்சர் வந்து எனக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டு, அது நான் வேற ஒன்றும் பேச விரும்பல. அவரை அரசியல் ரீதியா நான் பாத்துக்கிடுவேன். எங்கேயும் கணக்கு தீக்காம போகக்கூடிய வகை கிடையாது. நம்ம அவருக்கும் அரசியல் ரீதியா அந்த கணக்கை பிரஜாதிகளை திரட்டி அவரை வந்து அந்த இடத்துக்குள்ள நான் தோக்கடிச்சு காட்டுவேன். அது 2வது இருக்கட்டு. ஆனா நான் அவர் பேசினதை நான் பேசினதுக்கு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அவர் பேசாததை பேசினதாட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அது போலீஸ் வந்து அதுக்கு கான்க்ரைசேஷன் எடுத்து நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்துட்டேன். நான் பெயில் எடுத்த பிறகும் எனக்கு எதிரான ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. அதுவும் நீதிமன்றம் அவங்க சட்டப்படி அதை ஏத்துக்கிறாங்க. இதுக்கு என்ன சார் நான் சொல்றதுக்கு? இதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், குற்றம் ஒண்ணும் இல்ல. செந்தில் இவரு சிபி சண்முகத்தை அரசியல் ரீதியா அவர் மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் உராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர் ஆண்டிப்பண்டாரம் காரணிகர் போன்ற பல எம்பிசி சவங்களுக்கு ஜாதிய வன்மத்துல பண்ண அநீதிக்கு நான் பதில் கொடுத்துக்கிறேன். நான் இதை பேசுறதுனால தான் எனக்கு பல இடங்கள்ல சிக்கலும் வருதுன்னு தெரியும். எல்லா சிக்கலையும் நாங்க பேஸ் பண்ணுவோம் சார். அந்த பேஸ் பண்ணக்கூடிய தன்மையில இருந்து வந்தக்கூடிய சட்டத்தை மதிக்கிறோம். ஆனா அரசியல் ரீதியா அவரை வீழ்த்தி காட்டுவோம். இப்போ தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக ஆக்கப்பட்டிருக்கிறார். இது வந்து எப்படி போகும்? அதாவது அரசியல் ரீதியா வந்து இது எப்படி போகும்? நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை உழைப்புல பாஜக உருவாக்கின 11.4% வாக்குக்குரிய இடங்களை அதிமுக கிட்ட பெறணும். அதிமுக பலம் 19.4 தான் ரெட்டலையோட பலம். முபாரக் அறை கிருஷ்ணசாமி அறையை கழிச்சுக்கிட்டு 19.4 தான் ரெட்டலைக்கு பலம். அங்க வந்து ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இவங்க வாக்கெல்லாம் ஏன்னா என்டிக்குள்ளதான் இருக்காங்க. சேர்த்து 11.4 பாஜக பலம். இந்த பலத்துக்குரிய சீட்டு அண்ணாமலை உழைப்பின் பலனால வந்த அந்த வாக்கு உரிய சீட்டை பெற வேண்டிய கடமை நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கு. அவர் தன் தலைவராக இருந்த காலத்துல எஃபெக்டிவா அதை பெற்று தருவார்னு நம்புறேன். 2 சீட்டு ரெட்டலைன்னா 1 சீட்டு தாமரை நிற்கணும். 1 சீட்டுக்கு மேல நிற்கணும். 120 சீட்டு ரெட்டலைன்னா 65 சீட்டு தாமரை நிற்கணும். என்ன பண்றாரு நயினார், எப்படி எஃபெக்டிவா பண்றாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அதிமுக அமைச்சராக இருந்தவர். ஜெயலலிதா காலத்துல அதிமுக அமைச்சராக இருந்தவர். அதுக்கப்புறம் தான் பாஜக வந்து மாநில தலைவராக இருக்கார். ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி அதிமுகவுக்கும் பாஜக உள்ள ஃப்ரீக்வன்சி மேட்ச் வந்து கரெக்டா இருக்கும். அதனால அதாவது அதிமுகல இருந்து வந்தவருக்கு இருக்காங்க. அதனால மட்டுமல்ல, அமித்ஷாவே எடப்பாடி வீட்டுல விருந்து சாப்பிட்டதும் கூட்டணிக்கான தலைவரா நயினாரை போட்டதுமே கூட்டணி தொடரணுன்னு தான் விரும்புறாரு. எடப்பாடியும் கூட்டணி தொடரணுன்னு தான் விரும்புறாரு. பட் அந்த பலத்திற்கு ஏற்பட்ட பங்கீடு இருக்கணுங்கிறதா நம்மளோட விருப்பம். அண்ணாமலையின் உழைப்புல வந்த 14.4% தாமரை ஓட்டுக்கான இடங்கள் 2:1 ரேசியோலையாவது குறைஞ்சபட்சம் பெற்றே ஆகணும். அதுக்கு மேல பலம் இருக்குது, ஆனா அதாவது பெற்றாகணுங்கிறதா என் போன்றவரோட எண்ணம், கருத்து. இப்ப திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு சார். இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பப்போ திருமாவளவன் ஏதாவது சொல்லிட்டு இருப்பார். மற்றபடி ஒன்றும் பெரிய சலசலப்புகள் பெரிய பிரச்சனைகள் எது இல்லை. அந்த கூட்டணி அப்படியே தொடருமா இல்ல எலெக்ஷன் நெருங்க ஏதாவது மாற்றங்கள் வர வாய்ப்பு? வெற்றி பெறதை விட அந்த கூட்டணி தொடருவாங்க சார். இன்டாக்ட்ங்கிற நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதனாலே திருமாவளவன் அந்த கூட்டணியில இருப்பார் நான் சொல்லும் போது விஜய் மேல ரொம்ப கோவப்படுறாரு. புலிகள் எல்லாம் திமுக கூட்டணி இன்டாக்ட்னு சொன்னா என் மேல கோவப்படுறாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி என் மேல கோவப்படுறாரு. நான் கணிக்கிறேன், அரசியல்வாதிக்கு லாபம் தான் முக்கியம். அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். அதுல இவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றி தொடர்றது வரை அவங்க இருப்பாங்கிறது என்னோட கருத்து. இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் 0.7% இருந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. 0.9% இருந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு மதிமுக. 1.5% இருந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க 2 கம்யூனிஸ்டுகளும். ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பெரிய தோல்வியை தழுவி 1 சீட்டு கூட ஜெயிக்காம பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்து தென் ஆர்கே நகர்ல 3வது போய் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து வெற்றி தொடர வர இவங்க தொடருவாங்க. ஸ்டாலினும் ஜோதி பாசு மாதிரி இதை கன்டினியூ பண்றாரு. மீண்டும் நான் சொல்றேன், ஸ்டாலினும் ஆர்கே நகரை சந்திச்சு 2014 சந்திச்சுதான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இவங்களும்
1% கீழே போய் தான் இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. சரி, காங்கிரஸை விட்டுட்டானே, வசந்தகுமார் தவிர காங்கிரஸ்ல எல்லாருக்கும் டெபாசிட் போயிட்டு, அப்பப்ப பிக் பிக் மவுத்தா பேசுவார இவர் கார்த்திக் சிதம்பரம், அவரும் டெபாசிட் இழந்தவர் தான். இப்போ பாமக பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சின்ன சலசலப்பு. எந்த பக்கம் போறதுல இவர் ஒரு பக்கம் போறாரு, அவர் ஒரு பக்கம் போறாரு. அதனால அவங்க 2 பேர்த்துக்குள்ளே சின்ன பிரச்சனை. இப்போ பாமக வந்து எந்த பக்கம் போறதுக்கு அதிகமான வாய்ப்பு? அதாவது திமுக பக்கம் இல்ல அதிமுக பக்கம்? 2 பேரும் ஒன்னாதான் சார் போவாங்க எந்த பக்கம்னாலும். ஏன்னா பிரிஞ்சு போனா ஒண்ணுமே இல்ல. 2009 இருந்தே தோத்துட்டு இருக்காங்க. பட் அரசியல் சக்தியா டாக்டர் ஐயா அதை மெயின்டைன் பண்றாரு, வன்னியர்களுக்கு உறுதியான தலைவராட்டு. ஆனா தொடர் தோல்வியில இருக்கிறாங்க. அதுல அன்புமணி ஒரு சைடு, ராமதாஸ் ஒரு சைடு போனா தேர்மா கட்சி தேராது, 2 பேருக்குமே தெரியும். அதனால ஒன்னாதான் கம்பைண்டா பார்கெயின் பண்ணுவாங்க. என்ன பிரச்சனைன்னா அதிமுக கூட்டணில இருந்து பிரியும் போது அன்புமணி ரொம்ப ஓவரா 36 சீட்டு எங்களால நீங்க ஜெயித்தீங்க, உங்களால எங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு பேசிவிட்டாரு. சேலம் தர்மபுரில 4 சீட்டும் ஒரு மயிலம் சீட்டும் ஜெயித்தாங்க, உங்களால எந்த லாபமும் இல்லை, 10.5 எங்களுக்கு செயல்படுத்தப்படலன்னு அவரு குற்றம் சாட்டிட்டாரு. எடப்பாடி மாறி மாறி கூட்டணி போறதுதான் ராமதாஸுக்கு வழக்கம், திமுக கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னாரு. ஸோ அவர் ஆசை, ராமதாஸ் திமுக கூட்டணியில சேர்ந்தா இபிஎஸ் வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். இதுதான் அங்க நிலைமை. அதற்கு பிறகு மக்களவை தேர்தல், பல உள்ளாட்சி தேர்தல்கள், விக்கிரவாண்டி, அதுல எடப்பாடி களத்துக்குள்ள வராம போய் பலகீனப்பட்டது, இதெல்லாம் இருக்குது. என்றாலும் அதிமுக கூட்டணி பாமகவுக்கு தோல்வி கூட்டணி. 2009 வாஷ் அவுட், 2009 வாஷ் அவுட். பாமகவால அதிமுக தென் சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, சேலம் செம்மலை அண்ணன், திருப்பூர், அந்தியூர், பவானி, வன்னியர் வாக்குகள், இதுல 7 சீட்டு டாக்டர் ராமதாஸ் ஜெயலலிதா அம்மையார் ரெட்டால ஜெயித்தது. ராமதாஸுக்கு 0 சுத்தம். அடுத்தால 2019 அதுல ராமதாஸுக்கும் சுத்தம், அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் சுத்தம். தர்மபுரியில கூட விழால கொண்டு சரியா ஓட்டு போட்டு அதிமுக பாமக ஜெயிக்கல. அரூர்ல கூட அரூர் லீடிங் தான் அடிபட்டு போச்சு. சோ அந்த கூட்டணி தோல்வி கூட்டணி. 2021 மட்டும் 10.5 சேலம் தர்மபுரியில 4 சீட்டும், அதிமுக சிவி சண்முகத்தால மயிலம் சீட்டும் ஒரு 5 சீட்டு வந்தது. சிவி சண்முகத்தால அந்த சீட்டு ஜெயித்து சார். நம்ம ஏன் ஒருத்தரை பற்றிய உண்மையை மறைச்சு பேச போறோம்? அவர் தான் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் எடப்பாடி தூண்டுதல்ல நம்ம மேல பொய் வழக்கு போட்டிருக்காருன்னா நம்ம தெளிவா உண்மையை பேசிட்டு இருப்போம். பொய் வழக்குக்கு மீண்டும் திரும்ப திரும்ப சொல்றேன், அரசியல் ரீதியா பிற ஜாதிகளை திரட்டி பதிலடி உண்டு அவருக்கு. அதை நம்ம பண்ணிடுவோம் வைங்களா. இதுல பாமக பொசிஷனும் இதுதான். அதிமுக நின்னா அதுவும் வன்னியர் கட்சி, 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்த கட்சி. அது கூட நின்னா பிற ஜாதிகள் ஓட்டு சுத்தமா விழாது. திருமாவளவன் வச்சு பறையர் ஓட்டு விழாது, காங்கிரஸ் வச்சு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விழாது. இது குரு அவங்க மனோஜி, தென் விருதாம்பிகை இவங்களை முன்னிலைப்படுத்தி, குரு குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி வன்னியர் ஓட்டுலையும் உடைப்பாங்க. ஒரு 35 சீட்டு எடப்பாடி கொடுத்தாருன்னா ரசூர் தொகுதி தவிர அவ்வளவு தொகுதியிலும் வன்னியரை தான் ஸ்டாலினும் போடுவாரு, ப்ரோ வன்னியர் பண்ணுவாரு. ஆண்டிபணம் சிவசங்கருக்கு இது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. பரமரித்துப்பட்டி ராஜேந்திரன் அந்த பகுதியில் அனைத்து மக்களின் ஆதரவு பெற்ற ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு சேலம் தர்மபுரி பெல்ட்டுக்குள்ள அந்த பெல்ட்டை இது பண்ணதுக்குன்னு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாரு. தென் துரைமுருகன் பொதுச் செயலாளர், தென் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், நிறைய ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், லோக்கல் லீடர்ஸ், அது இதுன்னு அவரும் ப்ரோ வன்னியர் தான் பண்ணுவாரு. அப்போ ப்ரோ வன்னியர் பண்ணி ஆண்டி ராமதாஸ்ல பறையர், கிறிஸ்தவ, முஸ்லீம், பிரஜாதி ஓட்டுகள் எல்லாம் திரட்டுனா எப்படி அதிமுக கூட்டணியில எடப்பாடி முதல்வர்னு டாக்டர் ராமதாஸ் வேட்பாளர்கள் ஜெயிக்க முடியும்? கஷ்டம் சார். நான் யதார்த்தமா பேசக்கூடியமா அவ்வளவுதான். இந்த இடத்துக்குள்ள ராமதாசும் அன்புமணிக்கும் ஒரு பாதைய செங்கை சேர்ந்த ஒரு பிரபல தொலைக்காட்சி, டிவி, சினிமாலெல்லாம் பாப்புலரான ஒரு பாமக தலைவர், ஒரு ராமதாஸுக்கு நீண்ட காலமே உள்ள ஒரு தலைவர், ஜெயபிரகாஷ் நாராயணன் கூட எல்லாம் ஒரு தொண்டரா இருந்த ஒரு தலைவர் விஜய சிஎம்மா சொல்லணும்னு அவரும் விஜய்க்கு ஆடிட்டர் வெங்கட்ராமனும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஃபார்முலா வருது. அந்த ஃபார்முலா என்னன்னா, பாமக எதிர்ப்பு ஓட்டுகளை ஸ்டாலின் கன்சாலிடேட் பண்ணிட்டாருன்னா ஒரு சீட்டும் ஜெயிக்காது. பரமரித்துப்பட்டி ராஜேந்திரனை போட்டு சேலம் தர்மபுரியில் ஜெயித்த 4 சீட்டுக்கும் வேட்டு வைக்கணும்னு ஸ்டாலின் வியூகம் அமைக்கிறாரு. அங்கிருந்து ஒரு வன்னியர் என்டர்டெயின் பண்றாரு. பிளஸ் குரு குடும்பம், மனோஜ், விருதாம்பிகை இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்போ ராமதாஸ் இங்க நின்னா 2009 ரிசல்ட், 19 ரிசல்ட், 21 ரிசல்ட்டையும் உடைச்சு தள்ளுறதுக்கு ஸ்டாலின் ராஜ வியூகம் அமைக்கிறாரு.
ஸோ இந்த பிரபல யூடியூப் பிரபல தொலைக்காட்சி பிரமுகர் மூலமா விஜய் பாமகங்கிற ஒரு அலைன்ஸ் இது மூவிங் நடக்குதாட்டு செய்திகள் வருது. விஜயோட ஆதவர்ஜனாவும் சுனில் இவரு ஜான் ஆரோக்கியசாமியும் அதிமுக பாஜக கூட்டணி வந்ததும் ஷாக் ஆகி அப்படி உட்கார்ந்த பிறகு அவருக்கு ஆடிட்டர் வெங்கட்ராமன் வந்து அதிமுக கூட்டணி பாஜகவோட இருக்கிறது வந்து நமக்கு சரியா வருமாங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி பாமக தவேகா கூட்டணிக்கு ஒரு முயற்சிகளை நடக்கதா சொல்றாங்க. கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துடும். விஜய் பற்றி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே முதல்நிலை ஆதாரமற்ற செய்திகளாக தான் வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாமக பொறுத்த அளவுல அவங்க வந்து விஜய்க்கு கொடுக்க முக்கியத்துவத்தோட சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிழல் பட்ஜெட்டை அனுப்பி கொடுத்தாரு தன்னோட சிஷியனுக்கு, அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை அனுப்பி கொடுத்தாரு, வன்னியர் சங்கத்துக்கு மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. பெரிய பாராட்ட சீமான் வந்து தன்னோட குரு டாக்டரியாவுக்கு மிகப்பெரிய பாராட்ட கொடுக்கறதுக்கு சீமான் தயாராகிறாரு. கலந்துக்க வைக்கிறதுக்கும் வற்புறுத்தல் நடக்குது. ஆனா விஜய் பாமக தவிர அந்த மாதிரி காங்கிரீட்டான விஷயம் இல்லை. ஆனா ஒரு தத்தளிச்சு திணறிக்கிட்டு என்ன செய்யணும் முடியாம குழப்பத்தில் இருக்கக்கூடிய விஜயை காப்பாத்துறதுக்கு அவருக்கு ஆடிட்டர் வெங்கட்ராமன் டாக்டர் ராமதாஸை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு தொலைக்காட்சி பிரமுகர் செங்கல்பட்டை சேர்ந்தவரையும் அடிக்கடி சந்திச்சிருக்காரு. செய்திகள் வந்துட்டு இருக்கு. அவங்க கணக்கு என்னன்னா, நாங்க விஜயை திருப்பூர்ல நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறோம், விஜய் பாமக கூட்டணி வரட்டுங்கிறத அந்த சினிமாவோட தொடர்புள்ள அந்த பிரமுகர் வந்து பேசிட்டு இருக்கதா தகவல் வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். பாமக என்ன முடிவெடுத்தாலும் நீரடித்து நீர் வருதில்லை, ஒருதாய் மக்கள்னு டாக்டர் ஐயாவும் அன்புமணி அவர்களும் ஒன்னா இணைஞ்சுதான் முடிவெடுப்பாங்க. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால், அதாவது நீங்க சொல்ற மாதிரி விஜய் அண்ட் பாமக கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணிக்கு ஒரு சில கட்சிகள், சின்ன கட்சிகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்டிபிஐ போலாம், சில கட்சிகள் போலாம், மறுக்க வரல, சிறிய கட்சிகள் போலாம். அவங்க வந்து பாமக சென்றிக்கா இருமனை போட்டியா மாதிரி டைரக்ட் ஃபைட்னா 70% பிரஜாதிகளையும் திரட்டி ஸ்டாலின் வந்து 19ல தோக்கடிச்ச மாதிரி 21ல கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருந்தாரு. மீண்டும் 26ல குறி வச்சு அடிச்சிருவாருங்கிற எண்ண ஓட்டம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அனைத்து சமூக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரங்கிற ஒரு பொதுத்தள வன்னியரை அங்க அமைச்சராக்கி இருக்கிறது கூட இந்த சேலத்துல எடப்பாடி கணிசமான ஓட்டு எடுத்ததும், தர்மபுரியில கணிசமான ஓட்டு எடுத்ததும், பாமகவும் அதிமுகவும் ஒரு வேளையில சேர்ந்துட்டாங்கன்னா சேலம் தர்மபுரியில பழைய மாதிரி 4 சீட்டு பாமக ஜெயித்திரும் சூழ்நிலை. அந்த நாளையும் எப்படி கட்டைன் பண்ணுங்கிறதுக்காக தான் ஸ்டாலின் அந்த வியூகம் பண்றாருங்க போது இந்த ஒரு ஆபத்துள்ள அந்த அணிக்குள்ள டாக்டர் ராமதாஸ் போவாரா அல்லது வேற அணிக்கு விலகி செல்வாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுல அவர் ஓப்பனா சீமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. விஜய்க்கு அவர் ஓப்பனா முக்கியத்துவம் கொடுத்ததாட்டு எந்த தரவுகளும் இல்லை. பட் அன்கன்ஃபார்ம்டு நியூஸ், ஆதவர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் படுத்தே விட்டாரையான்னு படுத்து முடிஞ்ச பிறகு வெங்கட்ராமன் சில முயற்சிகளை விஜய்க்காக செய்யறதா தகவல் வருது. இது அதிமுக பாஜக கூட்டணியில் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி அவர்கள் கொங்கு பெல்ட்ல வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார் என்றும், அண்ட் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் தென் தமிழகத்தில் கணிசமான வாக்குகளை வாங்குற வாய்ப்பு இருக்குங்கிறதா ஒரு கேஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு எல்லாரும் பாக்குறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டா வருமா? இவரு பிரைமரி போர்ட்ஸ் எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன் சபார்டினேட் தான். அவரு ராமநாதபுரத்துல 30% வாக்கெடுத்து தன் லீடர்ஷிப்ல நிரூபிச்சாரு. ஒரு கேண்டிடேட் ஆட்டு திருநெல்வேலியில 30% மேல எடுத்து நிரூபிச்சாரு. தாமரையும் ரெட்டலையும் சேர்ந்து இருக்கும்போது அவர் ஜெயித்து காட்டினாரு. தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. பட் அவர் சபார்டினேட் தான், அவர் லீடர் அந்தஸ்து இல்ல, ஒரு நியமன தலைவர் தான் அவரு. அண்ணாமலை மூப்பனார் ஒரு லீடருங்க அந்தஸ்து நயினாரு கிடையாது. பட் அண்ணாமலையை தவிர்த்துக்கிட்டு யார் போடுறது சொன்னா அவருக்குன்னு தகுதி இருக்குது. அமைதியான ஆளு, யாரையும் எதிர்க்காதவரு, அதிர்ந்து பேசாதவரு, ஒரு காம் நேச்சர் உள்ளவர்கள்லாம் அவருக்கு சில மெரிட்ஸ் இருக்கு, நம்ம அதை மறுக்க முடியாது. பட் அவரு பன்னீர் மாதிரி ஒரு பிரைமரி லீடரா இருந்தவர் அல்ல. அது சும்மா விவரம் புரியாம ஊடகத்துல விவரம் இல்லாம அட்டுத்தனமா பலர் பேசிட்டு இருக்காங்க. விவரம் இல்லாம அட்டுத்தனமா பேசிட்டு இருக்காங்க. அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. பட் ஹீஸ் நாட் ஏ லீடர். புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரியும். எடப்பாடி லீடர் பிரைமரி ஃபோர்ஸ். அண்ணாமலை பிரசிடென்ட் தான், பட் பவர்ஃபுல் பிரசிடென்டா இருந்தார். பட் அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் சார் முக்கியமான ஒரு இதா பார்க்கப்படுகிறது. அதாவது எப்பேற்பட்ட தலைவராக ஸ்டாலின் தான் வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. இது தோத்து போன அணிதான்.
பிரிஞ்சு போய் தனியா நின்று தோத்து போனதுனால சீமான் வந்து எடப்பாடி தலைமையில உள்ள பாஜக பிடிக்காத ஓட்டெல்லாம் தட்டி தூக்கலாம்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி களத்தை விட்டு அண்ணாமலை ஓடுனதுனால சீமான் வந்து அந்த 18% ஓட்டுக்கும் தான் லீடர் ஆகலாம்னு நினைக்கிறாரு. அதாவது இப்போ நீங்க ஸ்டாலின் தொடர்ந்து வெற்றி பெறான்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல திமுக சட்டப்பேரவையில வெறும் 2 எம்எல்ஏ, கருணாநிதி ஒருத்தரும் இன்னொருத்தர். கருணாநிதிக்கு அவ்வளவு அரசியல் அறிவு கிடையாதுங்க. கலைஞர் ஆண்டி நாடார், ஸ்டாலின் புரோ நாடார். கருணாநிதி முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ் என்னைக்கும் சொன்னதில்லை. வெள்ளாளக்கவுண்டர் உயர்வுக்கும் 74க்கு பிறகு 64 பிறகு நாடார்கள் உயர்வுக்கும் முக்குலத்தோர் உயர்வு 51 இருந்தே வன்னியர் உயர்வுக்கும் காரணம் காமராஜ் அதிகாரத்தை பயன்படுத்தி முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை நெஹ்ருவை போர் பாலிடிக்ஸ் பண்ணி கொடுத்தது. காமராஜால தான் இந்த 4 சமுதாயமும் ஓபிசி அந்தஸ்தை பெற்று காமராஜால வாழ்வு பெற்றவங்க. அதை பெரியாருக்கு சொல்லுவாங்க. அரசியல் அதிகாரம் தான் அதை பண்ணி கொடுத்தது. ஸ்டாலின் அதை ஒத்துக்கிட்டு முதல் அரசியல் சட்டத்தின் மூலவர் காமராஜ் பதிவு பண்ணியிருக்கிறாரு. கருணாநிதி என்னைக்காவது இந்த உண்மையை பேசியிருக்காரா சார்? கருணாநிதி வேற, ஸ்டாலின் வேற. புரியுதுங்களா? நீங்க பழைய கருணாநிதி மாதிரி கடந்த காலத்தின் கைதியாட்டு கற்பனையிலே கும்பகர்ண மாதிரி இருந்த அரசியலை பேசுறீங்க. ஸ்டாலின் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜால தான் முக்குலத்தோர் வாழ்ந்தாங்க, வன்னியர் வாழ்ந்தாங்க, நாடார் 64க்கு மேல பலன் பெற்றாங்க, 74க்கு மேல வெள்ளாளக்கவுண்டர் பலன் பெற்றாங்கிற உண்மையை உடைச்சி பேசுறாரு. நீங்க லெட்டர் பேட வச்சுட்டு எப்படி பெரியார் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ணிருப்பாரு? நான் நன்றி உணர்வோட சொல்றேன். ஒரு கருத்துருவாக்கம் பண்ணாரு. காமராஜுக்கு அதிகாரம் தான் அது பண்ணி கொடுத்தது. ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் தான் நினைக்கணும் 69% நிலைநாட்டி நிற்குது. வீரமணியா பண்ணி கொடுத்தாரு. உயர்கல்வியில ரிசர்வேஷன் வந்து ஸ்டாலினால தானே கிடைச்சது. வீரமணிக்கு டிராப்டா அதை கொடுத்தது. அதே மாதிரி காமராஜோட அரசியல் அதிகாரம் தான் வன்னியருக்கு, முக்குலத்தோருக்கு, உடையாருக்கு, யாதவருக்கு, பல பிசி சமூகங்களுக்கு வந்து பெரிய இதை கொடுத்திருக்குது. அதை ஸ்டாலின் ஒத்துக்கிறாரு. கருணாநிதி ஒத்துக்கல. கருணாநிதி வேற, ஸ்டாலின் வேற. கருணாநிதி ஆன்டி ஹிந்துவா பேசுவாரு. ஸ்டாலின் இந்துக்களின் உணர்வை மதிச்சு பொன்முடிய மினிஸ்டர்ல இருந்தே தூக்கி இருக்கிறாரு. இப்போ திமுக கூட்டணியில் பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியில 60-40 வாங்கணும், சீட் வாங்கணும் அப்படின்றீங்க. சோ அது காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட்லயே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் இருக்கலாம். எடப்பாடி பிஜேபி கூட இல்லாம இருந்து ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணா இருக்கலாம். எடப்பாடி பிஜேபி கூட வந்ததுனால திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆப்ஷன் இல்லை. பார்லிமெண்ட்ல ஒரு ஆப்ஷன் இருந்து அதனாலதான் 10 சீட்டை ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கொடுத்தாரு. திருநாக்கரசு ரஜினிகாந்தை காட்டி ஒரு ஆப்ஷனை உருவாக்குனாரு. அதனால்தான் 2019 10 சீட்டை ஸ்டாலின் காங்கிரஸ் கொடுத்தாரு. இப்ப விஜய் வாங்க போகும் வாக்கள், விஜய் வந்து ஏதோ ஒரு பர்சன்டேஜ், மேபி அது என்ன பர்சன்டேஜ் யாருக்கும் தெரியல, ஏதோ சம் பர்சன்டேஜ் வாங்குறாங்க. அதோடைய அந்த பர்சன்டேஜோட பாதிப்பு திமுக கூட்டணியை பாதிக்குமா இல்ல என்டிஏ கூட்டணியை பாதிக்கும்? என்டிஏல வந்து பிஜேபியை பாதிக்காது. பிஜேபி சீமானால் தான் பாதிக்க செய்ய முடியும். ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் திமுக அண்ணா திமுகவும் 2 தீய சக்திகள். பெரியார் எதிர்ப்பு, பெரியார் மண்ணு இல்ல, பெரியாரே மண்ணுதாங்கிறதுல என்டிஏ 18% வாக்க சீமான் தான் பாதிக்க வைக்க முடியும். ஆனா அண்ணா திமுக எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கான ஓட்டுல 10% அதிமுக ஓட்டு, 10.5 கிடைச்ச வன்னியர் ஓட்டம், வெள்ளாளக்கவுண்டர் எடப்பாடி தலைமைக்கான வெள்ளாளக்கவுண்டர் ஓட்டம், இந்த 10% வாக்கை தவிர்த்து மீதி போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், வேட்டு கவுண்டர், அருந்ததியர், ஆண்டிப்பண்டாரம், இந்த மாதிரி சபல்டன் காஸ்ட், சில பொலிட்டிக்கலா நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு காஸ்ட், அருந்ததியரை இன்னைக்கு லெவலில் இதை சொல்ல முடியாது. இந்த காஸ்டுகள் ரெட்டலை நம்பி வாக்களிக்கக்கூடிய ஆசாரிமார், இந்த மாதிரிப்பட்ட காஸ்ட் ஓட்டு வந்து அதிமுக தோத்துக்கிட்டு கூடிய அதிமுக கைவிட்டுக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில இருந்த கட்சி விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்குது. இந்த அனதர் பொலிட்டிக்கல் அதிகாரம் பற்றி கவலைப்படாத 10% வாக்குல ரெட்டலை மையமா வச்சு விஜய் ஒரு 3-4% வாக்கு எடப்பாடிக்கு வாக்கு எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 4% வாக்கு எடப்பாடிட்டு இருந்து எடுத்தாதான் ஆளுங்கட்சியான திமுக இருந்து ஒரு 1-2% வாக்கையாவது விஜயால எடுக்க முடியும். இதுதான் தேரி. கொங்கு பகுதியில தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று வருது. திமுக வந்து கொங்கு பகுதியில் எப்பவுமே வீக் தான். ஈவன் கடந்த சட்டமன்ற தேர்தல்களுடைய கோவை பகுதியை சேர்ந்த 8 தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெற்றது, அல்லது பாஜக ஒரு வெற்றி பெற்றது. இந்த முறையும் அந்த ஆதிக்கம் தொடருமா? ஆனா நடுவில் இப்ப நடந்த மேயர் தேர்தலை வந்து திமுக கோயம்புத்தூர் மாநகராட்சியை திமுக கட்டுப்பட்டிருக்குது. 98 வார்டுல திமுக ஜெயிச்சு கோயம்புத்தூர் மாநகராட்சியை கைப்பற்றியது. சோ அப்படி இருக்கும்போது அடுத்த தேர்தல் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு, திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு? நான் சொல்றது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை.
புரியுது சார். அன்னைக்கு ரெட்டலையில ஒரே இலையில எடப்பாடி ஒரே இலையில பன்னீர்செல்வம் போட்டனால தான் நான் விளையாட கொண்டு ஓட்டு போட்டான். நான் விளையாண்ட கண்டெல்லாம் விழிப்புணர்வோட இருக்கிறான். அவனுக்கு தெரியும் நீங்க விளையாட கொண்டு வந்து அபகரிக்கிறதுக்கு வந்து நான் விளையாட கொண்டு ஒன்றும் அலோவ் பண்ண மாட்டான். அன்னைக்கு வந்து வேலுமணி அந்த வெற்றியை பெற்றாருன்னா தெளிவா வந்து ஒரு இலையில பன்னீர்செல்வத்தையும் ஒரு இலை எடப்பாடி பழனிசாமி இருந்தனால பொதுத்தள கட்சிங்கிற இமேஜ் இருக்குது. இன்னைக்கு அந்த இமேஜ் இல்லைங்கிறது என்னோட கருத்து. அதனாலதான் பன்னீர் போன பிறகு பல பின்னடைவுகளையும் குறிப்பா ஈரோடு கிழக்குல நிற்க முடியாத ஒரு பலகீனத்தையும் எடப்பாடி பழனிசாமி அடைஞ்சாரு. ஆற்றல் அசோக்குமார் எடுத்தது 23% வாக்கு. நின்று இருந்தாருன்னா சீமானுக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு போயிருக்கோம். செந்தில் பாலாஜி டீம் வந்து அவர் டெபாசிட் இழக்க வச்சிருப்பாங்க. இந்த நிலைமை நம்ம மறந்துகிட்டு பேசாண்டாம். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு.